ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் 5 இயர்ஸாக பில்ட் பண்ண இந்த ஃபிசிக்கை 3 இயர்ஸோ இல்லை ஒரு 4 இயர்ஸ் அதுக்கும் கம்மியான இயர்ஸில் பில்ட் பண்ணியிருக்க முடியும். இந்த 3 மிஸ்டேக்ஸை நான் ஃபஸ்ட்டே அவாய்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராப்பரான ப்ரோட்டீன் பேலன்ஸாக எடுக்கவே இல்லை. பிகினிங்கில் ஒர்க் அவுட் மட்டும் ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணுவேன், பட் ப்ரோட்டீனை வந்து ஒரு நாள் எடுப்பேன், ஒரு நாள் எடுக்காமல் விட்டுருவேன். ஸோ இதனால் என்னோட மசில் க்ரோத் ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு, என் ப்ராக்ரஸும் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து குவாலிட்டியாக ட்ரெயின் பண்ணலை. நான் அவருக்கு மேலே ட்ரெயின் பண்ணுவேன், ரொம்ப நேரம் ஹார்டாக ட்ரெயின் பண்ணுவேன், பட் நான் ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஃபார்மில் ட்ரெயின் பண்ணல பிகினிங்கில். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். எப்போவுமே நீங்கள் 8 reps 10 reps போட்டாலுமே கரெக்டான வெயிட்ஸில் கரெக்டான ஃபார்மில் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும், இம்ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுறதை விட. தேர்ட் மிஸ்டேக் தான் மெயின், ரிக்கவரி. ஸ்லீப் வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் மேலே வந்து ஜிம் ஜாயின் பண்ணி சரியாகவே எனக்கு தெரியாது. ஸ்லீப்னால தான் என் ஃபிசிக் நல்லா ரிக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பிகினிங்கில். ஸோ நான் ரிக்கவரியில் ரொம்ப சொதப்பிட்டு இருக்கேன். அதனால தான் பிகினிங் ஸ்டேஜஸில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன், மசில் பில்ட் பண்ணேன். ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மசில் க்ரோத் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.